கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல மதுரையில இருந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளவுஸ்க்கு வந்து நெக்குக்கு பைப்பிங் கேட்டிருக்காங்க. பைப்பிங்க்கு சாரி இந்த சாரியில கிளாத் கட் பண்ணிருப்போம். ஸோ அவங்க கொடுத்தது வந்து சாரி கொடுக்கல. பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு பார்டர் வந்து போக எங்களுக்கு பேக்ல இடுப்புக்கு வந்த பார்டர் இருந்தது. அந்த இடுப்புக்கு வந்த பார்டர் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இதுல நான் வந்து பைப்பிங் வைக்க போறேன். ஸோ பைப்பிங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்றேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஆனால் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாயிண்டே தெரியாது உங்களுக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கழுத்து பீஸ் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி இது வந்து நூல் பைப்பிங் கிடையாது. நார்மலாக பைப்பிங் கேட்டிருந்தீங்களா அவங்களுக்காக இந்த வீடியோ. குதிரை இடைக்கு அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. பட் இந்த மேல் துணியை லைட்டா இழுங்க, ரொம்ப இழுக்கக்கூடாது. இதே நம்ம கிராஸ் பீஸ் கழுத்துக்கு கொடுத்து மடிக்கும் போது துணியை வந்து இழுக்கக்கூடாது. ஆனா பைப்பிங் வைக்கும் போது லைட்டா இழுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க லாஸ்ட் 2 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸ்க்கு எப்படி மடிக்குவோமோ அதே மாதிரி மடிக்கோங்க. இந்த அகலம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸா மடிக்கோங்க. கழுத்து பீஸ்க்கு ஒரு குதிரை அடைக்கு தான் மடிக்க சொல்லுவேன். பட் பைப்பிங்க்கு கொஞ்சம் எக்ஸஸா மடிச்சு சென்டரா தேல் போடுங்க. அதே மாதிரி சேம் மெத்தடெல்லாம் அதே தான். பைப்பிங்க்கு இழுக்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் சென்டர் வந்து துணி பிடிக்கணும். சென்டரா வந்து இப்படி மடிச்சு ஸ்டிச் போட்டுவாங்க. லாஸ்ட் 2 வரைக்கும் போட்டுறீங்க. இந்த மாதிரி வந்து டோட்டலா வந்து பின்னாடி திருப்பி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக்குறது பைப்பிங் தேயில் போட்ட பின்னாடி உள் பக்கமா. இப்ப நான் பாருங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஜாயின் பண்ணோம், அப்புறம் மடக்கணும். மடக்கி நடுவுல ஒரு ஸ்டிச் போட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற பிசுரை வந்து எக்ஸஸா இருக்கிறது கட் பண்ணிட்டோம். இப்போ பைப்பிங்க்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மடக்கி பிடிச்சுக்கணும் இப்படி. ஸோ மடக்கிட்டு ஸ்டிச் வந்து இந்த இடத்துல விழணும், இது மேல விழக்கூடாது. ஸோ இது பாத்தீங்கன்னா அப்படியே நூல் பைப்பிங் ரேஞ்சுக்கு இருக்கும். நீங்க வந்து ரிஸ்கே எடுத்துக்க தேவையில்ல. நிறைய பேர் நூல் பைப்பிங் கேட்பாங்க. இந்த மாதிரி பைப்பிங் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நூல் பைப்பிங்கே கேட்க மாட்டாங்க. அவங்க விரல உள்ள தள்ளி விட்டுட்டு பைப்பிங் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தகுந்த மாதிரி நீங்க மடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். ஸோ அதை ஜாயிண்ட் போடுறது எல்லாமே கரெக்டா போடணும். ஜாயிண்ட் கிட்ட கொஞ்சம் தப்பமா இருக்கும். அப்ப மட்டும் நீங்க பின்னாடி பேக்ல இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் இழுத்துக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க பைப்பிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி எத்தனை பேர் ஸ்டிச் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.